வணக்கம் நண்பர்களே. ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். எஸ்டர்டே நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் பேசிக்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது, என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்த்துருப்போம். எதுக்காக அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எதெல்லாம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கிறது யாருக்குமே தெரியலை. ஸோ ட்ரேடிங்னா இப்படி ட்ரேடிங்கில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களால் ட்ரேடிங்கை வந்து புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ட்ரேடிங்கோட பேசிக் இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து பார்ட் பார்ட்டாக ஒவ்வொரு அந்த வீடியோவோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம இப்போ பேசிக்கில் இப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோ இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக தனித்தனியாக ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேண்டில்ஸ் நேம்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் கேண்டில்ஸ், அப்புறம் மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், ஹேமர் கேண்டில், தோஜி கேண்டில். மொத்தம் நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த 5 கேண்டிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா இங்கிலீஷ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி எந்த கம்யூனிட்டி ட்ரேடர்ஸ்னாலும் ஃபஸ்ட்டு அவங்க சொல்லி கொடுக்குறது சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைடுவேஸ் இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அப்படி சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே தலைகீழ வர மாதிரி இருக்கும். அது ஏங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். அதனால் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கள மாதிரியே நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ், அப்புறம் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி சொல்லிக் கொடுத்தேன்னா உங்களுக்கு சத்தியமாக புரியாது. ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எங்கே வந்த வேலிடான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயமே. அதனால தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இதனால் ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் தான் கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு இன்னுமே கன்ஃபியூஸாக இருக்கும். இருந்தாலுமே உங்கள் கன்ஃபியூஷன் கரெக்டு தான், நான் அதை கிளியருமே பண்ணுறேன். இப்படி நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்தே நான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, எதனால் நான் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னங்கிறதுக்கு டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம ரியல் சார்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேண்டிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கல்ஃபிங் கேண்டில். இந்த எங்கல்ஃபிங் கேண்டிலில் மொத்தம் 2 விதம் இருக்குது, அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து பேரிஸ் எங்கல்ஃபிங், ஒன்று வந்து புல்லிஸ் எங்கல்ஃபிங். இப்போ நம்ம ரியல் சார்ட்டில் ரியலாக நடந்ததை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட் நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம எக்ஸாம்பிள் சார்ட் பார்க்க போகலாம். இப்போ எங்கல்ஃபிங் கேண்டிலோட பிக்சர் உங்களுக்கு ஷோ ஆகுதா? இப்போ இதில் நான் எதை எங்கல்ஃபிங் கேண்டில்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் ஒரு பாக்ஸ்குள்ளே 2 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் அண்ட் ரெட். நான் மார்க் பண்ணுற பாருங்க. இந்த க்ரீன் அண்ட் ரெட் இந்த 2 கேண்டில் சேர்ந்ததான் எங்கல்ஃபிங் கேண்டில். இது ஏன் எங்கல்ஃபிங் கேண்டில்னு சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த கிரீன் கேண்டிலோட ஹைட் வந்து இப்போ 50 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ரெட் கலரோட ஹைட் வந்து 100 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ க்ரீனோட ஹைட்டை விட ரெட் கலரோட ஹைட் வந்து அதிகம். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் பக்கத்தில் வரைகிறேன் பாருங்கள். இது வந்து க்ரீன் கலரு, இது வந்து ரெட் கலர் கேண்டில். இப்போ ரெட் கலரோட கேண்டில் பாடி வந்து பெருசாக இருக்குது, க்ரீன் கலரோட பாடி வந்து சிறுசாக இருக்குது. இப்போ ரெட் கலர் நினச்சா க்ரீன் கலரை அதோட பாடிக்குள்ளே உள்ளே எடுத்துக்க முடியும். அதாவது அந்த பாடியில் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு அது போக ரெட் கலரோட பாடி எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் சும்மா கேம் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேம் விளாண்டுருக்கீங்க, ஒரு பெரிய செவுரு வந்து இந்த இடத்துல இருக்குது. செவுத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 500 சென்டிமீட்டர் இருக்குது, உங்களோட ஹைட் வந்து 100 சென்டிமீட்டர். இப்போது நீங்கள் ஒரு போலீஸ் துரத்துறாங்கன்னு சொல்லி ஓடி வரீங்க. ஓடி வந்து அந்த செவுத்து பின்னாடி ஒளிவீங்களா? இப்போ போலீஸ் வந்து முன்னாடி போகிறாங்க, நீங்கள் செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்கார் உங்களை தேடி ஓடி வந்திருக்காரு, நீங்கள் செவுத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கீங்க. நீங்கள் எங்கே போனீங்கன்னு இப்போ அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியுது அந்த 500 சென்டிமீட்டர் பெருசாக இருக்கிற அந்த செவுரு தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. அப்போ பக்கத்தில் ஒரு வழி போகுது, அந்த வழியில் நீங்கள் ஓடி இருப்பீங்கன்னு நினச்சி அங்கே போகிறாரு. இப்போ போலீஸ்காரரை மறந்துடுங்க. இப்போ நம்ம அந்த 500 சென்டிமீட்டர் பெரிய செவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி நீங்கள் இப்போ இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனால் போலீஸ்கார் கணக்கு தெரிஞ்சது நீங்கள் தெரியல, அந்த செவர் தான் தெரிஞ்சிருக்கு. இங்கே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த செவரோட ஹைட் வந்து உங்களை உள் வாங்கிருச்சு. அதாவது அந்த செவத்துக்கு உள்ளே போன மாதிரி நீங்கள் மறைஞ்சிட்டீங்க பின்னாடி பார்க்கும்போது. இப்போ சேம் கான்செப்ட் தான். இப்போ க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர்.
அதே ரெட் கேண்டிலோட ஹைட் பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கேண்டில் வந்து ஹைட் கம்மியா இருக்கு. ரெட் கேண்டில் வந்து ஹைட் அதிகமா இருக்கு. இப்போ 2 பேத்துக்கும் ஒரு சண்டைன்னு வச்சோம்னா, ரெட் கேண்டில் தான் ஜெயிக்கும். ஹைட் வைஸ்ல. அதே மாரி தான் இப்போ இங்க ஒரு கிரீன் கேண்டில் இருக்குல்ல. இந்த கிரீன் கேண்டில விட இந்த ரெட் கேண்டில் தான் பெருசா இருக்கு. அப்போ இந்த ரெட் கேண்டில் தான் வின் பண்ணியிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கிரீன் கேண்டில விட ரெட் கேண்டில் பெருசா இருக்கு. அப்படிங்கிறப்போ, நம்ம மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு கிரீன் கேண்டில் எல்லாம் பையர்ஸ். ரெட் கேண்டில் எல்லாமே செல்லர்ஸ். இப்போ யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு உங்களுக்கே ஈஸியா புரிஞ்சிருக்கும். அதாவது பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அதாவது பலவீனமடையறாங்க. அதே செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிறத உங்களுக்கு இந்த மார்க்கெட் குறிக்குது. இதே கான்செப்ட்ட உங்களுக்கு நான் ரியல் சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. ஒன் செகண்ட் நான் சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரியல் சார்ட் வந்துட்டோம். சேம் கான்செப்ட் தான் நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இங்க ஒரு கிரீன் கேண்டில், பக்கத்துல ஒரு ரெட் கேண்டில். இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, கிரீன் கேண்டில் வந்து சிறுசா இருக்கு, ரெட் கேண்டில் பெருசா இருக்கு. அதாவது பையர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்க, செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அப்போ இங்க வந்து யார் ஸ்ட்ராங்கா இருக்கா, யார் பலமா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸை விட செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ இந்த கேண்டில் 2 கேண்டில் சேர்த்து பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் எங்கல்ஃபிங் கேண்டில். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எங்கல்ஃபிங் கேண்டில். நேற்றே நான் சொல்லியிருப்பேன், ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த எங்கல்ஃபிங் கேண்டில் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்க போறேன். ஏன்னா கிரீன் கேண்டிலை விட ரெட் கேண்டில் தான் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு இன்னுமே சிம்பிளாக புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா, கிரீன் கேண்டிலில் வந்து இப்போ 50 பேர் பை பண்ணியிருக்காங்க, ஆனால் செல் பண்ணது வந்து 100 பேர். இப்போ எண்ணிக்கை வயசில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இங்கே ஸ்ட்ராங் வந்து செல்லர்ஸ் தான். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெட் கேண்டிலோட எண்டிங் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அப்போ எண்டிங்கில் நம்ம ஷார்ட் பொசிஷன் வைக்கிறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து அந்த கிரீன் கேண்டிலுக்கு மேலே வைக்கிறோம். டார்கெட்டை வந்து 1:2, 1:3, 4 எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:2 வைக்கிறேன் என்னோட டார்கெட். அப்படியே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், கண்டிப்பாக டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். டார்கெட் எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கா? இப்போ எங்கல்ஃபிங் கேண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே இப்போ வந்து அந்த கிரீன் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் எங்கல் பண்ணியிருக்கு. அந்த எங்கலுக்கு வந்து அந்த எங்கல்ஃபிங்குங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் கேண்டிலை ரெட் கேண்டில் முழுங்கிருச்சு. அதாவது தமிழில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரினா, இப்போ ஒரு சாக்லேட் எடுத்து நீங்கள் வாயில் போட்டு முழுங்குவீங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ ரெட் கேண்டில் பெருசாக இருக்குது, கிரீன் கேண்டில் தான் இப்போ சாக்லேட்டு, ரெட் கேண்டில் தான் நீங்கள். இப்போ வந்து அந்த கிரீன் கேண்டில் சாக்லேட் இருக்குல்ல, அந்த சாக்லேட் எடுத்து இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, அதாவது முழுங்கிட்டீங்க. இப்போ அந்த இடத்துல எங்கல்ஃபிங் ஆயிருக்கா? இப்போ அந்த எங்கல்ஃபிங் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். எங்கல்ஃபிங் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா திடீர்னு எங்கல் நடக்காமல் ஆப்போசிட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ அந்த ஒன்ஸ் அந்த 2 கேண்டிலுமே கிரியேட் ஆகி ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில்லாம் அந்த இடத்துல கிரியேட் ஆச்சுன்னா, நீங்கள் எங்கல்ஃபிங் செகண்ட் கேண்டிலோட எண்டிங்கில் வந்து என்ட்ரி வச்சுட்டு, டார்கெட்டை ஃபஸ்ட்டு வந்த க்ரீனோ ரெட்டோ ஏதோ ஒரு கேண்டிலுக்கு டாப்பில் வச்சுட்டு, டார்கெட்டை 1:2 அப்படி இல்லைன்னா உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணால் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ 1:4, 4.7 வருது. இப்போ அதையும் தாண்டி உங்களுக்கு போகுது 1:6. 1:6 வச்சிருந்தாலுமே எனக்கு கேட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். பாருங்க, மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய சேஞ்ச் நடந்திருக்குன்னு. அந்த எங்கல்ஃபிங் நடந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. இதுதான் எங்கல்ஃபிங் பேரிஸ் கேண்டில். இதே புல்லிஷ் கேண்டிலுக்கு நான் உங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். வாங்க நம்ம திருப்பியுமே எக்ஸாம்பிள் சார்ட்டுக்கு போகலாம். சேம் கான்செப்ட் தான், வேற எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பேரிஸ் எங்கல்ஃபிங் கேண்டிலை பற்றி பார்த்தோம். இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டிலை பற்றி பார்க்கலாம். புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் கான்செப்ட் தான், அப்படியே தலைக்கீழ நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதையுமே ட்ராப் பண்ணி காட்டுறேன். இப்போ அதே சார்ட் மாதிரி தான் இருக்கும். என்ன உங்களுக்கு கிரீன் கேண்டில் வந்து மேலே இருந்துச்சு, ரெட் கேண்டிலுமே மேலே இருந்துச்சு. இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ரெட் கேண்டில் வந்து கீழே இருக்குது, பக்கத்தில் கிரீன் கேண்டில் இருக்குது. இப்போ பேரிஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எப்பயுமே மேலே இருந்து கீழே சரிவாகிற மாதிரி, அதாவது மேலே இருந்து கீழே ஓடி வர மாதிரி இருக்கும். புல்லிஷ்னா கீழே இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேரிஸ் பார்த்துட்டோம். இப்போ புல்லிஸை பற்றி பார்க்கலாம். புல்லிஷ் கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, பக்கத்தில் ஒரு கிரீன் கேண்டில் உருவாயிருக்கு பார்த்தீங்களா? சேம் கான்செப்ட் தான். இப்போ அந்த ரெட் கலர் கேண்டில கிரீன் கலர் கேண்டில் ஃபுல்லாக இப்போ சாப்பிட்டுருச்சு, அதாவது முழுங்கிருச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து அதாவது மாதிரி இப்போ செல்லர்ஸ் வந்து ஒரு 50 பேர் தான் இருக்காங்க, ஆனால் பையர்ஸ் வந்து 100 பேர் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறது பையர்ஸ் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து
டார்கெட் உங்களுக்கு இங்கே வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் என்றைக்குமே எங்கல்ஃபிங்கோட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட டவுனில் தான் வைக்கணும். இதையுமே உங்களுக்கு நான் ரியல் சார்ட்டில் காட்டுறேன், வாங்க போகலாம். இப்போ நம்ம ரியல் சார்ட் வந்துட்டோம். இது வந்து பேரிஸ் எங்கல்ஃபிங். இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் எங்கல்ஃபிங்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன சார்ட்டில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பேர் வந்து கோல்டு, அதாவது கோல்டு சார்ட்டில் இருக்கும். சேம் கான்செப்ட் தான். இந்த இடத்துல இப்போ புல்லிஷ் எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. அதாவது இந்த ரெண்டு தான் அந்த எங்கல்ஃபிங் கேண்டில். உங்களுக்கு நான் மார்க் பண்ணுறது தெரியுதா? இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. இப்போ ரெட் கேண்டிலை விட அந்த கிரீன் கேண்டில் தான் பெருசாக இருக்குது. சேம் கான்செப்ட். இங்கே வந்து செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்க, பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ இங்கே ஸ்ட்ராங் யாருன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க. அதாவது புல்லிஷ்னா உங்களுக்கு வந்து லாங் பொசிஷன் தான் எப்பயுமே. இப்போ லாங் பொசிஷன் நீங்கள் அந்த கேண்டிலோட எண்டு, அதாவது அந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டில், அந்த கேண்டிலோட இது எண்டு எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் எப்பயுமே நம்ம எங்கே நடந்து முடிஞ்ச கேண்டிலுக்கு பின்னாடி இருக்கிற கேண்டிலில் ஸ்டாப் லாஸ், அதுக்கு எவ்வளோ தூரம் கீழே இறங்கி இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் உங்கள் ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1:1.45 டார்கெட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. டார்கெட் ஹிட் ஆயிருக்கா? இவ்வளோ தான் எங்கல்ஃபிங் கேண்டில்னா, இவ்வளோ தான். இதை வந்து நீங்கள் 1:2மே வைக்கலாம். அதாவது உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நம்ம அந்த சார்ட்டை பார்த்த மாதிரி இதுக்கு நமக்கு எவ்வளோ ரிவார்டு கிடச்சிருக்குன்னு பார்க்கலாமா? மார்க்கெட் பயங்கரமாக அப் ட்ரெண்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல. நம்ம லைட்டாக ஸ்க்ரீனை சுருக்கிட்டு இப்போ மார்க்கெட்டு வந்து நமக்கு எவ்வளோ தூரம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:4.5 வரைக்கும் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு இந்த ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் மூலியமாக. ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $39. அதாவது $39 எனக்கு இந்தியன் கரன்சிக்கு எவ்வளோன்னு தெரில. ஆனால் டார்கெட் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா $182 கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டு ஒரு 2 கேண்டில் சேர்ந்தது எங்கல்ஃபிங் கேண்டில், அது பேர். அந்த கேண்டில்ஸை நம்பி மட்டும் இப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10,000 டு ஒரு 20,000 இப்போ ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் கேண்டில் ஸ்டிக்கை நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு அந்த கேண்டிலை நீங்களே ட்ராப் பண்ணி பக்கத்தில் அந்த கேண்டில் எதுக்காக வருது, எதுக்காக யூஸ் ஆகுங்கிறத பக்கத்தில் நோட் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் பேருமே எழுதிக்கங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார். அதாவது மார்னிங் ஸ்டாருங்கிறது அதுவுமே ஒரு கேண்டில் பேர் தான். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுமே அந்த சார்ட் வச்சுருக்கேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சார்ட் 1 மினிட் வெளியே போய்க்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மார்னிங் ஸ்டார். ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். மார்னிங் ஸ்டாரை பொறுத்தளவுக்கு 3 கேண்டில் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இங்கே கீழே ஒரு 3 கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீழே இருக்கிற 3 கேண்டில் ஃபஸ்ட்டு வந்து ரெட் கேண்டில் வந்திருக்கு, செகண்டு ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் வந்திருக்கு, தேர்டு ஒரு கேண்டில் வந்திருக்கு க்ரீன் கேண்டில். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் இது மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரெட் கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி செல்லர்ஸ் காட்டுறாங்க. ஆனால் அடுத்த கேண்டில் செல்லர்ஸுமே நாங்கள் இல்லை, பையர்ஸுமே நாங்கள் இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது இந்த பெரிய கேண்டில் வந்து இப்போ ஒரு 100 செல்லர்ஸ் இருக்காங்க. பையர்ஸ் கொஞ்சம் கூட இதில் ஒரு ஆர்வமே காட்டாமல் பையர்ஸ் நாங்கள் இதில் வரதா இல்லை, செல்லர்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பையர்ஸ் விட்டுட்டாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல பெருசாக இருக்காங்க. ஆனால் அதுக்கடுத்த கேண்டில் செல்லர்ஸ் தான் திருப்பி அதிகமாக இருக்கணும். ஆனால் அந்த கேண்டில் ரொம்ப சின்னதாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸுமே நாங்கள் இல்லை, பையர்ஸுமே இல்லை. அதாவது ரெண்டுமே ஜீரோ. நாங்கள் செல்லர்ஸ் பேருமே இல்லை, பையர்ஸுமே இல்லை, 2 பேர் ஜீரோவில் இருக்கோங்கிறத காட்டுது. இந்த மாதிரி கேண்டில் உங்களுக்கு வரும்போது பக்கத்தில் அடுத்து வந்து ரெட் கேண்டில் வருதா இல்லை க்ரீன் கேண்டில் வருதான்னு நீங்கள் நோட் பண்ணணும். அப்படி க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா ஒன்ஸ் ஃபஸ்ட்டு செல்லர்ஸை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு மார்க்கெட் வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கேண்டில் கிரியேட் பண்ணிவிட்டு பையர்ஸ் ஆக்டிவ் ஆகுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நான் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது நான் சிம்பிளான ஒரு நார்மலான ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல இப்போ செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் என்ட்ரி இங்கே எடுப்பாங்க, எஸ்எல் இங்கே வைப்பாங்க, ஸ்டாப் லாஸ் கீழே தள்ளி வைப்பாங்க ஒரு 1:2ல். ஆனால் இதுதான் ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செல்லர்ஸ் நாங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி ஏமாற்றி நெக்ஸ்ட்டு செல்லர்ஸும் இல்லை பையர்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன கன்ஃபியூஷனை கொடுத்து அடுத்து பையர்ஸ் ஆக்டிவ் ஆகி ஃபுல்லாக டாப் போயிடுவாங்க. இது பேர் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்களுக்கு 3 கேண்டில் தேவைப்படும். இதை இப்போ வந்து 3-வே கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் உங்களுக்கு ரியல் சார்ட்லையுமே நான் எக்ஸ்பிளைனாக காட்டுறேன் பாருங்கள். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, நம்ம சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
மார்னிங் ஸ்டார் இந்த இருக்கு பாருங்க. ஜூம் பண்ணிக்கிறேன் லைட்டா. இப்போ நான் காட்டின மாதிரியே உங்களுக்கு இருக்கு பாருங்க சார்ட்ல. இது ரியல் சார்ட் தான், பிட்காயின் சார்ட். மேலே வேணுமா பேரை பார்த்துக்கோங்க, நான் ஃபேக் எதுவுமே காட்டல. இப்போ டிராயிங் எடுத்துக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன க்ரீன் கேண்டில், அதாவது ஒரு சின்னதாக நாங்கள் பையர்ஸ் இல்லை செல்லர்ஸ் இல்லைன்னு காட்டுற ஒரு கேண்டில். அடுத்து ஒரு பெரிய பிக் மூமெண்ட் பையர்ஸ் கேண்டில். இப்போ சேம் கான்செப்ட் தான். செல்லர்ஸ் வந்து இங்கே வந்து நாங்கள் செல்லர்ஸ் செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இதுதான் டாப்பு இருக்கிறதுல, இதுதான் ஹைட்டாக வந்திருக்க கேண்டில். ஸோ இந்த இடத்துல வந்தவொடனே செல்லர்ஸ்லாம் நாங்கள் ஆக்டிவ் ஆகிட்டோம்னு சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாங்க. அங்கேருந்து செல்லர்ஸ் வந்து ஓகே செல்லர்ஸ்லாம் ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேண்டிலோட எண் இருக்குல்ல, அதாவது 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. ஷார்ட் பொசிஷன் எடுத்துட்டு எஸ்எல்லை தூக்கி அதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலுக்கு ஹையில் வச்சுட்டு டார்கெட்டை 1:2 இந்த ரேஞ்சில் வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க ட்ரேட் ஹிட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ராப். இதை வந்து ட்ராப்னு சொல்லுவாங்க. வந்து இப்போ உங்களுக்கு நான் இதை ட்ராப்னு சொல்கிறேன்னா, சில பையர்ஸ் வந்து செல்லர்ஸை, நான் எப்படி சொல்கிறதுனா, பையர்ஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருப்பாங்க, செல்லர்ஸை ஆட விடுவாங்க. செல்லர்ஸை ஓகே பையர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு செல்லர்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம இங்கேருந்து மார்க்கெட்டு கீழே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லர்ஸ் நினைப்பாங்க. ஆனால் பையர்ஸ் தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா செல்லர்ஸை வேணுக்குன்னே தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொண்டு போக வச்சு, அவங்க கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் ஒரு சின்ன தோஜி கேண்டில், இது பேர் தோஜி கேண்டில்னு சொல்லுவாங்க, இந்த சின்ன ஒரு தோஜி கேண்டில் கிரியேட் பண்ண விட்டு அதுக்கடுத்து பையர்ஸ் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க. இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அங்கே சொன்ன கான்செப்ட் தான். செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கோன்னு நம்ப வச்சு, பையர்ஸ் வந்து 2 பேருமே யாருமே இல்லைன்னு சொல்லி, நெக்ஸ்ட்டு பையர்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ராங் ஆவாங்க. நான் உங்களுக்கு அங்கே சொன்ன அதே சேம் எக்ஸாம்பிள் தான். இப்போ இதுதான் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேண்டில் இருக்கா, ரெட்டு, ஒரு சின்ன தோஜி கேண்டில் க்ரீனு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில். இப்போ இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த 3 கேண்டில் முடிஞ்சிருக்கா, இது வந்து புல்லிஷ் சைடை உங்களுக்கு காட்டுது. இது வந்து மார்னிங் ஸ்டார். இப்போ புல்லிஷ் சைடுங்கிறப்போ நீங்கள் இந்த மார்னிங் ஸ்டாரோட 3rd கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் 3rd கேண்டிலோட எண்டிங்கில் என்ட்ரி எடுத்துட்டு, அந்த சென்டரில் ஒரு கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதோட கீழே எவ்வளோ தூரம் போயிருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கலாம். ஈஸியாக ஹிட் ஆகும். மார்னிங் ஸ்டார் கேண்டிலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, 50க்கு 70% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு நீங்க கேண்டில்ஸ்லயே நம்ப முடியாது. இருந்தாலும் நீங்க மார்க்கெட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டா தான், உங்களுக்கு இன்னும் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு, நம்ம என்னலாம் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது தெளிவா புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈவினிங் ஸ்டார பத்தி பார்க்க போறோம். சேம் கான்செப்ட் தான். இந்த கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் வந்திருக்கு. செகண்ட் ஒரு சின்ன கேண்டில். தேர்ட் வந்து ஒரு கிரீன் கேண்டில், ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கு. இது ஒரு மார்னிங் ஸ்டார் 3 கேண்டில் சேர்த்ததுக்கப்புறம் 3வது கேண்டிலோட எண்டிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்து சென்டர் கேண்டிலோட டவுனில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 டார்கெட் வைக்கிறோம். சேம் கான்செப்ட் தான். இது அப்படியே தலைகீழ மேலே வரும் பேரிஸ் கேண்டிலில். எக்ஸாம்பிள் சார்ட்டுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்பப்போ வாய்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீடியோ வந்து கட் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. நான் வந்து பெருசாக என்கிட்ட எந்த வசதியுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம அதிலேயே ரெக்கார்டும் பண்ணிவிட்டு வீடியோவுமே லைவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் வந்து செகண்டாலாம் கொடுக்கல, அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் வாய்ஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நம்ம நம்ம என்ன பண்ண போகிறோமோ ஃபஸ்ட்டு அதை பற்றி பேச போவோம். இப்போ நம்ம மார்னிங் ஸ்டார் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்டாரை பற்றி பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்டார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, சேம் கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கேண்டில் வந்திருக்கு, அடுத்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. சேம் அங்கங்கே நடந்த அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே நடந்திருக்குது. இப்போ இங்கே வந்து பையர்ஸ் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு சொல்லி பையர்ஸ், அதாவது நியூ ட்ரேடர்ஸ் இருப்பாங்கல்ல, புது புது ட்ரேடர்ஸ், ட்ரேடர்னு தெரியாதவங்களாம் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல நாங்கள் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கோம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வந்து பை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பையர்ஸ் அவங்கள ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து சில நியூ பையர்ஸ் வந்து, அதாவது நியூ பிளேயர்ஸ், நியூ மெம்பர்ஸ் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு, என்ட்ரி இங்கே வச்சுட்டு, டார்கெட் அதுக்கு மேலே வைப்பாங்க. ஆனால் அப்படி நடக்காது. அதுக்கு அடுத்து செல்லர்ஸும் பையர்ஸும் சேர்ந்து மேலேயும் கீழேயும் போடாமல் ஒரு சின்ன கேண்டிலில் மொத்தமாகவே மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு செல்லர்ஸ் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களை ஏமாத்தின அந்த பையர்ஸ் எல்லாருமே பையர்ஸ் கிடையாது, அவங்க பூராமே செல்லர்ஸ். செல்லர்ஸோட ஒரு பிளான், அது ட்ராப். அதாவது அவங்க கிட்ட நீங்கள் இப்போ ஏமாந்துட்டீங்க. அப்போ என்ன நடக்கும்னா, நீங்கள் வந்து எஸ்எல் இங்கே வச்சுருப்பீங்க, டார்கெட் இங்கே வச்சுருப்பீங்க, என்ட்ரி இங்கே வச்சுருப்பீங்க. இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே செல்லர்ஸ் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகி உங்கள் எஸ்எல்லை ஹிட் பண்ணி பயங்கரமான
பேரிஸ் மூவ்மெண்ட் குடுப்பாங்க, டவுன் மூவ்மெண்ட். இது வந்து ஈவினிங் ஸ்டார குறிக்குது. அங்க எப்படி நீங்க சேம் கான்செப்ட் 3 கேண்டில் வச்சு பார்த்தீங்களோ, அதே மாரி தான் இங்கேயும் 3 கேண்டில். சேம் கான்செப்ட் தான். அப்பப்போ ஒரு மாரி வாய்ஸ் மட்டும் வளர்ற மாரி இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க. வாய் வறண்டுருச்சு. லைட்டா தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்ப வீடியோ கன்டின்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்குமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க சாரி காய்ஸ், வீடியோ லைட்டா ஸ்டக் ஆயி வந்த மாரி இருக்கும். நான் ஏற்கனவே சார்ட் எடுத்து வச்சிருந்தேன். அந்த சார்ட் காணாம போயிருச்சு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கும். மொத்தம் ஈவினிங் ஸ்டாருக்கு மொத்தம் 2 பேர் உண்டு. ஷூட்டிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க, ஈவினிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இங்க ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கா? பக்கத்துல அந்த மாரி ஒரு சின்ன தோஜி கேண்டில், அந்த சின்ன கேண்டில் வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த 3 கேண்டிலுமே பார்க்கும்போது ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டில் மாரி தெரியுது பார்த்தீங்களா? 3 வே கேண்டில் ஈவினிங் ஸ்டார். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பையர்ஸ் வந்து நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லி, நியூ ட்ரேடர்ஸ் இந்த மாரி ஆளுங்க எல்லாத்தையுமே ட்ராப் பண்றாங்க. அதாவது ட்ராப் பண்றாங்கன்னா, செல்லர்ஸ் தான் வந்து மெயின் ட்ராப்பரு. அவங்க தான் ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. பையர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல செல்லர்ஸ் எல்லாருமே வந்து வேணும்னே செல் பண்றத நிறுத்திட்டாங்க. ஓகே, பையர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு மேல போட்டும். அதுக்கப்புறம் நம்ம செல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பையர்ஸ விட்டுட்டாங்க. இங்கேருந்து பையர்ஸ் வந்து மேல போறாங்க. இத பார்த்த நியூ ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ட்ரேட் எடுத்து எஸ்ல இங்க வச்சு டார்கெட்ட இங்க வைப்பாங்க. ஆனா, அங்க நடக்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து ஒரு தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகும். அந்த தோஜி கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், ஒரு பயங்கரமான ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் நடக்கும். அங்க இருந்து நீங்க என்ட்ரி எடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டாரா இப்ப கிரியேட் ஆயிருச்சா? இப்போ அந்த ஈவினிங் ஸ்டார் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஷார்ட் பொசிஷன் இப்ப எடுக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, இப்ப அந்த ஒன்ஸ் வந்து ஈவினிங் ஸ்டாரோட 3 கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், 3 கேண்டிலோட அதாவது 3 கேண்டில் முடிஞ்சு 4த் கேண்டில் ஓப்பன் ஆகும்ல, அந்த ஸ்டார்ட்டிங்ல என்ட்ரி எடுக்கிறீங்க. அதாவது ஷார்ட் பொசிஷன். எஸ்எல் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவினிங் ஸ்டாருக்கு சென்டர்ல ஒரு தோஜி கேண்டில் வந்திருக்குல்ல, அது வந்து எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கும் அந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறீங்க. டார்கெட் வந்து சாரி, இது வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருச்சு. நான் போய் லாங் பொசிஷன் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஷார்ட் பொசிஷன் எடுத்துக்கிறேன். 1 மினிட். இந்த ஷார்ட் பொசிஷனை டிலீட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, 4த் கேண்டிலோட ஸ்டார்டிங்ல என்ட்ரி எடுக்கிறீங்க. எஸ்எல்ல வந்து ஈவினிங் ஸ்டார் சென்டர்ல வந்து தோஜி கேண்டிலோட எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கும் அந்த ஹையில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. டார்கெட் வந்து 1:2 வைக்கிறீங்க. 1:2 வச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள், ஒன்ஸ் இங்கே ஈவினிங் ஸ்டார் கிரியேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஈவினிங் ஸ்டார் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க. 1:2 ப்ராஃபிட் ஹிட் ஆகிரும். நீங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டாருமே இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த கேண்டில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4வது கேண்டில் வந்து ஹேமர் கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். ஹேமர் கேண்டிலுக்கு நான் எக்ஸாம்பிள் சார்ட் வச்சுருக்கேன். ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஹேமர் கேண்டில் சார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமர் கேண்டில்னா நம்ம இங்கிலீஷில் சொல்கிற பேர் தான் ஹேமர். அதாவது தமிழில் சுத்தியல்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். இப்போ ஹேமர் கேண்டிலில் புல்லிஷ் ஹேமர் கேண்டில் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஹேமர் கேண்டில் வந்து நம்ம எப்பயுமே பார்க்குற சுத்தியல் அந்த சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு சுத்தியல் மாதிரி ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இது பேர் தான் ஹேமர் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஹேமர் கேண்டில் ஒன்ஸ் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் புல்லிஷ் ட்ரெண்ட் நடக்கும். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லாமல் சிம்பிளாக நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. டவுன் ட்ரெண்டை நோக்கி வரும்போது திடீர்னு உங்களுக்கு அந்த ஹேமர் கேண்டில் ஃபார்ம் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபுல்லாக ஒரு ரெட் கேண்டில் கீழே வரைக்கும் போகுது. சடனாக பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கேண்டில் கீழே வரைக்கும் போனது சடனாக மேலே வந்து ஒரு சின்ன பாடியோட கேண்டிலை முடிக்குது. அதாவது ஒரு ஹேமர் மாதிரி ஒரு சுத்தியல் பார்க்க எப்படி இருக்குமோ அதான் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி ஒரு கேண்டிலை இப்போ முடிக்குது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து பையர் செல்லர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் செல் பண்ணிட்டு இருந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இதுக்கு மேலே செல் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகி மேலே வரை கொண்டு போய் அது ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட்டில் முடிப்பாங்க. இப்போ ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் பையர்ஸ் என்ன ஆவாங்கன்னா அலர்ட் ஆயிடுவாங்க. ஓகே, செல்லர்ஸோட செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பையர்ஸோட செக்ஷன் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஹேமர் கேண்டில் முடிஞ்ச உடனே ஹேமர் கேண்டிலோட எண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து 1:2 டார்கெட் வச்சுட்டு ஹேமர் கேண்டில் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கோ, அதாவது அந்த விக்குன்னு சொன்னோம்ல, அந்த விக்குக்கு கீழே எஸ்எல் வைப்பீங்க. இதை உங்களுக்கு நான் ரியல் சார்ட்டில் காட்டுறேன். நான் விடாமல் பேசிட்டு இருக்கனால வாய்ஸ் வந்து அப்பப்போ மாறும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ரியல் சார்ட்டில் 1 மினிட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரியல் சார்ட்டில் உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் இருக்குது பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு கேண்டில் இருக்கா, இதுதான் ஹேமர் கேண்டில். பார்க்கும் நான் சொன்ன மாதிரியே, அதாவது நான் காட்டின மாதிரியே இமேஜில் உங்களுக்கு காட்டினோம்ல ஹேமர் கேண்டில், அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நிமிஷம் நான் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. ஹேமர் கேண்டிலுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் கேண்டில் வந்திருக்கு. இப்போ நான் அங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், ஒன்ஸ் வந்து ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல பையர்ஸ் வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், நாங்கள் வந்து நெக்ஸ்ட் பெரிய மூமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹேமர் கேண்டில். இப்போ அதே கான்செப்டில் இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க, அந்த ஹேமர் கேண்டில் முடிஞ்சக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில், அதாவது என்றைக்குமே ஒரு ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுங்கள். அந்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிலாக இருக்கணும். அது ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி, க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி. இப்போது இந்த ஹேமருக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்திருக்கா, இந்த க்ரீன் கலர் ஸ்ட்ராங்காக அந்த கேண்டிலோட முடிஞ்சக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து ஹேமர் கீழே ஒரு விக்கு ரொம்ப கீழே போயிருக்குல்ல, அந்த விக்குக்கு கீழே கொஞ்சம் எஸ்எல் வச்சுட்டு டார்கெட் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கலாம். ரிஸ்க் பெருசாக எடுக்க வேண்டாங்கிறவங்க 1:2 வைப்பாங்க. அப்படி இல்லாதவங்க நான் மார்க்கெட் ரன் பண்ண விட்டு நானே மேனுவலாக வெளியே வரேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. இப்போது அந்த ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு பார்த்தீங்களா. 1:2 1:4 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இதுதான் ஹேமர் கேண்டிலோட சின்ன எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அதாவது ஹேமர் கேண்டில் பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெர்டட் ஹேமர், அதாவது ஹேமரே தலைகீழ இருக்கும். அது வந்து பேரிஸை நமக்கு எப்போ ஆரம்பிக்க போகுதுங்கிறத சொல்லித்தரும். இப்போ நான் அதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். 1 மினிட் நான் வெளியே வந்துக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் பேரிஸ் கேண்டில் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது பேர் வந்து இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஷூட்டிங் ஸ்டார்னு கூட சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். சேம் கான்செப்ட் தான். நம்ம புல்லிஷ் கேண்டில் வந்து சுத்தியல் வந்து நேராக பார்த்தா மாதிரி இருக்கும், இது வந்து சுத்தியல் தலைகீழ பார்த்தா மாதிரி இருக்கும். இந்த இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே சுத்தியல் தலைகீழ இருக்கா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேரிஸ் அதாவது நாங்கள் வந்து செல்லர்ஸ் வந்து நாங்கள் வந்து இனி மார்க்கெட்டை செல் பண்ண ஆரம்பிக்க போகிறோம், டவுனில் கொண்டு போக போகிறோன்னு சொல்கிற ஒரு இண்டிகேட் மாதிரி. இதையுமே உங்களுக்கு நான் ரியல் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். 1 மினிட் நான் பேரிஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெடியாக தான் வச்சுருக்கேன். இதுவுமே ரியல் சார்ட் தான், பிட்காயின் சார்ட்டு. இப்போ ஒன்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கா. இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் சரியான ஒரு பேரிஷ் மூமெண்ட்டுக்கு போகுது. இப்போ உங்ககிட்ட மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து பை செல்லர்ஸ் இங்கே முடிச்சிட்டாங்க, கொஞ்சம் அப்படியே மார்க்கெட் மேலே வருது. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேஷன், அதாவது சைடு வேஸில் இருக்குது, அதாவது முன்னே அது மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நடுவுலையே போயிட்டுருக்கு. அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அதாவது செல்லர்ஸ் வந்து நாங்கள் ஆக்டிவேட் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு தராங்க. சேம் கான்செப்ட் தான், அங்கே பார்த்ததே தான் இங்கேயும். இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வந்து பொசிஷனுமே எடுத்து காட்டுறேன். இப்போ இது வந்து பேரிஷ் சைட் கார்டு தான். இப்போது ஷார்ட் பொசிஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஷார்ட் பொசிஷனை வந்து அந்த ஹேமர் கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஹேமர் கேண்டில் அடுத்து என்ன கேண்டில் வருது, ரெட் கேண்டில் வந்திருக்கு, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபுல் பாடியில். இப்போ அந்த கேண்டில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸை பார்த்தீங்கன்னா அந்த ஹேமர் கேண்டிலோட விக்குக்கு மேலே வைக்கிறீங்க. அதனால் டார்கெட் வந்து 1:2 வைக்கிறதுனால வைக்கலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போதும் நான் வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட வெளியே வந்துக்கிறதுனால அது உங்கள் விருப்பம் தான். அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது உங்களோட ரிஸ்க் ரிவார்ட், அது உங்களோட ரிஸ்க், அது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிற கேண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கேண்டில் என்னன்னா பேர் வந்து தோஜி கேண்டில். நான் கூட சொன்னோம்ல, சின்னதாக ஒரு கேண்டில் வந்துருக்கு, சின்னதாக ஒரு கேண்டில் வந்திருக்குன்னு, அதாவது மார்னிங் ஸ்டார் ஈவினிங் ஸ்டாரில் அந்த கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். எக்ஸாம்பிள் இமேஜ் நான் வச்சுருக்கேனா என்ன எனக்கு சரியாக தெரியல. ஓகே, எக்ஸாம்பிள் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்ஸ் நான் எடிட் பண்ணிக்கிறேன். பேசி பேசி கொஞ்சம் தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போது இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிளில் வந்து பார்த்துருக்கீங்களா, ஒரு கேண்டில் ப்ளஸ் சிம்பிளில் போட்ட மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்கா.
அந்த கேண்டில் வந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த கேண்டில் வந்து என்ன சொல்லுது? அதாவது அந்த மார்க்கெட்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ண போகுதுங்கிறது அந்த பிளஸ் சிம்பிள்ல இருக்குல்ல, தோஜி கேண்டில். அது வந்து உங்ககிட்ட சொல்லும். இது என்ன சொல்லுதுன்னா, இப்ப மார்க்கெட் வந்து நல்லா இதே மாரி வச்சுக்கலாம். கீழ இருந்து அப்படியே நல்லா மேல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல நல்லா போயிட்டு இருக்கிற மார்க்கெட் சடனா ஒரு பிளஸ் மார்க் அதாவது தோஜி கேண்டில் அந்த இடத்துல கிரியேட் ஆகுது. அப்படி கிரியேட் ஆகும்போது, அந்த இடத்துல உங்ககிட்ட தோஜி கேண்டில் வந்ததுக்கப்புறம் அது உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, இப்போ நல்ல மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ நான் வந்திருக்கிறேன். அதாவது தோஜி கேண்டிலான நான் வந்திருக்கிறேன். அதாவது புல்லிஷோட மூமெண்ட் அதாவது புல்லிஷ் அவங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்க வந்து ஃபுல்லா மார்க்கெட்ட டவுன் கொண்டு போறோம் அப்படின்னு உங்ககிட்ட எச்சரிக்கை குடுக்குது இந்த தோஜி கேண்டில். அதுக்கடுத்து பாருங்க அந்த தோஜி கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் போதா? இதுதான். இதத்தான் நம்ம வந்து தோஜி கேண்டில்ன்னு சொல்லுவோம். இப்ப நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டியிருக்கிறது வந்து ஈவ்னிங் தோஜி ஸ்டார். அது வந்து தோஜி கேண்டிலுக்கு வந்து நெறைய தோஜி கேண்டில் இருக்கு. டிராகன் ஃப்ளை இந்த மாரி நெறைய இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிளும் காட்டுறேன் பாருங்க. தோஜி கேண்டில் வந்து நெறைய பேர் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து டிராகன் ஃப்ளை தோஜி கேண்டில்ன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா விக்குட்டு ஒரு சின்ன பாடியில முடியும். இத வந்து டிராகன் ஃப்ளை தோஜி கேண்டில்ன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு தோஜி கேண்டில் ஒண்ணு கிரியேட் ஆகுதுன்னா, மார்க்கெட் ட்ரெண்ட மாத்தப் போது. இப்ப நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. தோஜி கேண்டில் கிரியேட் ஆச்சுன்னா, அது டவுன் ட்ரெண்டா மாறுதுன்னு அர்த்தம். அதே ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு தோஜி கேண்டில் வருதுன்னா, இப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகுதுன்னு அர்த்தம். வேற எதுவுமே இல்ல. இது சிம்பிளா நம்ம பெருசாலாம் இத வந்து மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுக்குமே எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். இங்க தான் வச்சிருந்தேன். திருப்பி எங்க போச்சுன்னு தெரியல. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சிம்பிளா ஒண்ணு கூட சொல்றேனே. இப்ப இங்க பாருங்க. இப்போ மார்க்கெட் இங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கா? அதாவது என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. அப்படியே மேல போயிட்டு, இப்ப இந்த இடத்துல ஒரு தோஜி கேண்டில் ஓப்பன் ஆகுது. இப்ப என்ன சொல்லுறாங்கன்னா, பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருந்தாங்க. ஆனா இப்ப தோஜி கேண்டில் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. தோஜி கேண்டில் வந்தா நான் என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன்? மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்ஸ் இந்த தோஜி கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்க. அதாவது மார்க்கெட் வந்து இங்கிருந்து அப்ல போயிட்டு இருக்கு. அப் போனதுக்கப்புறம் அந்த தோஜி கேண்டில் வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டவுன் ட்ரெண்டுக்கு ட்ரேட் எடுக்க போறோம். அதாவது அந்த தோஜி கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு மேல எஸ்எல் வைக்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி அந்த பெரிய கேண்டிலுக்கு மேல எஸ்எல் வைக்கலாம். டார்கெட் வந்து 1:2 இல்லைனா உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். சேம் கான்செப்ட் தான் அப் ட்ரெண்டுக்குமே. இப்ப இருங்க எக்ஸாம்பிள் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப் ட்ரெண்டுக்கு. அப் ட்ரெண்டுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கேயே இருக்கு. பக்கத்திலேயே இருக்கு நமக்கு. இந்த பாருங்க சேம் கான்செப்ட் பக்கத்திலேயே. இப்போ இந்த இடத்துல ஒரு தோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த தோஜி கேண்டில் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டை குறிக்குது. அதாவது மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஒன்ஸ் தோஜி கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓகே இப்போ வந்து டவுன் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து அப் ட்ரெண்ட் ஆக போறேன்னு சொல்லுது. இப்போ அந்த தோஜி கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தோஜி கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட் இல்லைனா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒரு 5 கேண்டில்னா பேரிஸ் புல்லிஸ் மொத்தம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 10 கேண்டில் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு 10 கேண்டிலை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். டைம் வந்து ரொம்ப லென்த்தாக போன மாதிரி இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று வந்து நான் ஏன் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி ஃபஸ்ட்டு படிங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் படிச்சுட்டு நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து பெருசாக புரியாது. அதே ஃபஸ்ட்டே நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி படிச்சீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ஸ் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் புரியும். அது ஏன் சொல்றேன்னா, இப்ப சப்போர்ட் அந்த இப்ப நம்ம பார்த்த கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வர்றது பெருசு இல்ல. வரப்போற இடங்கள் தான் பெருசு. இப்ப நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல பாருங்க இது ஒரு சப்போர்ட்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்கேருந்து இது ஒரு சப்போர்ட். இப்போ மார்க்கெட் இங்க ஒரு டேப் பண்ணி மேல போயிருக்கு. திருப்பி இங்க டேப் பண்ணி மேல போயிருக்கு. ஆனா அந்த டேப் பண்ற இடத்துக்கு முன்னாடி வந்தது தோஜி கேண்டில். அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்கை பத்தி படிங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸை பத்தி படிச்சிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெசன் எடுக்கும்போது, ஏன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ வந்துச்சுங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நல்லா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. மேல ஒரு வந்து ரெசிடென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ வருதுன்னா, நீங்க ரெசிடென்ஸ் லைன் இருக்கு. அதனால கீழ வருதுன்னு நீங்க திங்க் பண்ணலாம். ஆனா அப்படி கிடையாது. மேல ரெசிடென்ஸ் லைன் இருக்கு. ஆனா அங்கருந்து கீழ வரதுக்கு உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது இப்ப இங்கேருந்து மேல போகுது. ரெசிடென்ஸ் லைன தொட்டவுடனே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழ வருது. ரிஜெக்ட் பண்ண இடத்துல உங்களுக்கு ஒண்ணு ஈவினிங் ஸ்டார் வந்திருக்கணும். இல்லன்னா தோஜி கேண்டில் வந்திருக்கணும். இல்லன்னா இன்வெர்ட்டட் ஹேமர் வந்திருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக்ஸ பத்தி படிங்க. இப்ப நான் சொன்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல டிரா பண்ணி பக்கத்துல பேர் எழுதி உங்களுக்கு புரிஞ்ச மாரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருக்கிற டைம்ல
ட்ரேடிங் வியூ இப்போ நான் அதில தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரேடிங் வியூ லாகின்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அதில நீங்க அக்கவுண்ட் லாகின் பண்ணி பிட்காயின், எத்திரியம் இல்லைனா கோல்டு நீங்க எதை வேணாலுமே அனலைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க இந்த கேண்டில பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மேனுவலா நீங்களே புரிஞ்சுக்கிற மாரி. வேற இந்த வீடியோல சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. இன்னும் நிறைய கேண்டில்ஸ் இருக்கு. அது கண்டிப்பா அட்வான்ஸ் வீடியோல கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இப்ப எல்லாரும் பண்றது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் பத்தி சொல்லிட்டு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லப் போறோம். எதனால நான் அப்படி சொல்லி தரேன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேற இந்த வீடியோ சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்ல. தேங்க் யூ. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப், லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. லைட்டா வாய் வளருது. இன்னும் நான் தண்ணி குடிக்காம கூட நான் இவ்வளவு நேரமா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப போய் இடையில வாய்ஸ் ஏதாவது சின்னதா பிரேக் ஆகிற மாதிரி இருந்தா. இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ கைஸ். பை.